இந்த நாள்ல கூட ஒரு புதிய நாட்களுக்குள்ள புதிய என்னன்னா டீகேடுக்குள்ள நாம பிரவேசிக்கிற புதிய நாளுகள் புதிய வருடங்களுக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு நாளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அது ஆக்சுவலா நாளைக்கு தான். பட் எபிரேய கேலண்டரின் படி இந்த ஜூஸ் கேலண்டர் எப்படின்னா அது மாலை 6 மணிக்கு தான் அவங்களுடைய தேவனுடைய கேலண்டர் படி புதிய நாள் துவங்கும். நீங்க எப்படின்னு கேட்கலாம். அதுக்கு இன்னொரு நாள் ஐ வாண்ட் டு கிவ் அ டீடைல்ஸ் அதை பத்தி. மாலை 6 மணிக்கு தான் அவங்களுக்கு புதிய நாள் துவங்கும். ஸோ அதே போலதான் இன்னைக்கு 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஒரு புதிய நாளந்திர புதிய வருஷம். யூதர்களுக்கு ரோஷா சானான் வாங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் வாங்க. அதே நேரத்துல தமிழ்ல எக்கால பண்டிகை என்று சொல்லுவாங்க. அது இன்னைக்கு மாலையில தொடங்கி 2 நாள், அதாவது திங்கள் செவ்வாய் மாலை வரைக்கும் இது ஒரு ஆசரிப்பு நடந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. நமக்கு யூதர்களுக்கு ஒரு புதிய வருஷ பிறப்புனா இன் கேதரிங். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடையின் நாட்கள்னு சொல்லுவாங்க. அறுவடை நடந்ததை அவங்க கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நாள் என்று சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் பழையது ஒழியும், புதிய காரியங்கள் துவங்கும். It will come to an end of the old things and new thing has to begin. அதுதான் இந்த ரோஷா ஷானா இல்லைன்னா ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ் ஆர் எக்கால பண்டிகையின் அர்த்தமாக இருக்கும். அதை துவங்கி இருக்கிறது. we don't know. நமக்கு கர்த்தருடைய கேலண்டர் நமக்கு பூரணமாய் தெரியாது. we know very little. அதுதான் சீஷர்கள் கேட்பாங்க அந்த ஒலிவ மலையில உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே இந்த காலத்திலயா நீர் இந்த தேசத்தை நீர் ரோமர்களிடத்து பிடிங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றார், அது தெரியாதுப்பா. that is not your காரியம் கிடையாது. அந்த காரியம் அந்தந்த நேரத்துல நடக்கும்னு சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுடைய வருகை குறிச்சு கேட்கும் போது, எப்ப ஆண்டவரே நீங்க வரப்போகிறீங்க, உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம்னு சொன்னும் போது இயேசுன்னு சொல்லுவாருங்க, ஹல்லேலூயா, பிதா தவிர ஒருத்தருக்கும் தெரியாது அவருடைய வருகையை பத்தி. ஹல்லேலூயா. அவர் வர வேண்டிய நாளில சரியாக அந்த காலத்துல வருவார். அவருடைய வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய காரியங்களை கூட தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்து போயிருக்கிறார். So everything is written in the Bible. எதுவும் மறைபொருளா இல்ல. என்னன்னா அவருடைய வருகை எப்போன்னு தெரியாது. தேவ தூதர்களுக்கு தெரியாது. குமாரன் சொல்லார், எனக்கே தெரியாது. என்னுடைய வருகை பத்தி தீர்மானிக்கிறவர் பிதாவாகிய தேவன் ஒருவர் தான். அவர் என்னைக்கு போன்னு சொல்லுகிறாரோ அன்னைக்கு நான் எக்கால சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு நான் பூமிக்கு இறங்கி வருவேன். Hallelujah. God decided. என்னுடைய முதல் வருகை அவர் தீர்மானித்தபடி I came into this world with flesh and blood. இப்போ 2வது முறை வரும்போது I'm not going to come with flesh and blood. நான் பூமிக்கு நியாயம் தீர்க்கிறவனாக வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ அவருடைய இந்த பண்டிகை, தேவனுடைய பண்டிகை குறிச்சு நீங்க லேவியர் ஆகும் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நீங்க அதை படிச்சீங்கன்னா இருக்கும். லெவிட்டிகஸ் சாப்டர் 23 and verse 24ல the feast of trumpets பத்தி எழுதப்பட்டு இருக்கும். So now it is important. அவருடைய வருகைக்கு இந்த ஜெபத்துல கூட சொல்லப்பட்டது, அவருடைய வருகைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, டுடே we are in the technological காலத்துல இருக்கிறோம். For everything we are depending on something. Amen. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் எதிர்பார்க்கிறோங்க. நம்முடைய கைகள், நம்முடைய கண்கள், நம்முடைய மனசு, நம்முடைய உணர்வுகள் எல்லாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலதான் அதிகமாய் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அது சின்ன பிள்ளைங்க இருக்கட்டும், பெரியவர்கள் இருக்கட்டும், பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்கட்டும், எல்லாருக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. இந்த காலத்துல வேலை எப்படி சுலபமாய் முடிப்பது, எப்படி ஜெயமாய் முடிப்பது என்பதை குறித்து எந்த ஒரு ஆர்குமெண்ட் அல்ல. nobody argues about it. என்னன்னா it has been
எப்படிங்க படிப்படியாய் அது பூமி உலகத்துல இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. The church has accepted. சபையானது அங்கீகரித்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல வந்துருச்சு, உலகம் ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு சபையும் அங்கீகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறது. Hallelujah. Whoever you may be, you are confined. ஏதோ ஒரு விதத்துல are confined to the artificial intelligence. நீங்க விரும்பினாலும் நீங்க ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணி இருக்கிறீங்க? Today you are attracted to artificial intelligence. நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஒரு காலத்துல திருச்சபை கற்றுக் கொடுத்தது. கர்த்தருக்காக காத்திருங்க. Wait upon the Lord. Pray and wait upon the Lord. ஜெபிங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. பதில் அவரிடத்திலிருந்து வரும். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுக்கு வியாதியை குணமாக்குவார் என்று சொல்லி நாம பிரசங்கங்களை கேட்டு இருக்கிறோம். இன்னைக்கு we don't have much time. இன்னைக்கு அதிக நேரம் நமக்கு கிடையாது என்று சொல்லி என்ன பண்றோம்? We rush out to the artificial intelligence. Amen. நீங்க வேண்டும் என்றே நம்ம செய்கிறவர்கள் it has become நம்ம சிஸ்டம்குள்ள வந்துருச்சு. We are ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்றோம்? நம்ம அதோட பிணைக்கப்பட்டு போயிட்டோம். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் that is the truth. That is the truth. We are so much accustomed to go through the artificial intelligence. அவைகள் சொல்லுகிறதை நாம சந்தேகப்படாம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். Do you know that? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? Nobody doubts what the artificial intelligence AI சொல்லுகிறதை சந்தேகப்படாம கேட்கிறோம், சந்தேகப்படாம படிக்கிறோம். ஒரு குவெஸ்டியன் மார்க் போடாம அது சொன்னது பொய்யே இல்லைன்னு சொல்லி நம்பி வாழுகிற ஒரு கட்டத்துல இருக்கிறோம். Amen. அது காரணம் என்னன்னா we are almost entered into deception. வஞ்சிக்கப்பட்டவர்களாக நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தெரியாமையே நாம இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம நினைக்கிறோம் நான் இயேசுக்கு தான் இருக்கிறேன். No, you are already in the process of deception. You are already entered into the process of deception. நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ ஏற்றுக்கொள்ளுகிறதுல எனக்கு தெரியாது. That is the truth. That is the truth. Everybody ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னா they go to the artificial intelligence. நீங்க கூகுள்ல டைப் பண்ணாலும், கூகுள்ல கொஸ்டின் கேட்டாலும் artificial intelligence அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பதிலை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். இன்னைக்கு everything, உங்க பிசினஸ் விருத்தி ஆகணுமா, எல்லாத்துக்கும் உங்க குடும்ப வாழ்க்கை சமாதானமா இருக்கணுமா, there are techniques that the artificial intelligence has the saying, இது இப்படி பண்ணுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கிறதை ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது. சோ இதெல்லாம் எதுக்குன்னா கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னாடி இது எல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டு, மனுஷன் தேவனை நம்புகிறது குறைந்து கொண்டிருக்கிறது, தேவனுக்காக காத்திருக்கிறது குறைந்து கொண்டிரு. Their hope on God is diminishing and belief on the artificial intelligence is increasing. Hallelujah. இன்னைக்கு அதிகபட்சமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. You cannot deny. Nobody can deny it. Nobody can deny it. நீங்க காலை தொடங்கி ராத்திரி வரைக்கும் when you open the மீடியா எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்க, யூடியூப் ஓபன் பண்ணுங்க, இல்ல எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணுங்க, ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு பகுதியில இருந்து it will speak about artificial intelligence. Amen. Hallelujah. அப்படியா பண்ண ஒரு காலத்துல இருக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து as clear categorically said இப்படி நடக்கும். How well you are prepared. Hallelujah. Amen. அநேகர் என்ன பண்ண போறோம்? இயேசுடைய வருகை மிஸ் பண்ண போறோம். Because we are consumed or connected so much with the artificial intelligence. நாம் நினைக்கிறோம் artificial intelligence ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை தெரிவிக்கும். It will not. Because God is in control of everything. Hallelujah. I want you to show you something. இந்த இப்படி எல்லாம் காலம் இருக்கிறது, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல இருக்கிற the coming of the Lord is at hand. ஏன்னா பிசாசுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது. I want you to turn to Luke chapter 12, 12ஆம் அதிகாரத்துல 33
5ஆம் வசனத்துல 34ஆம் வசனத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நீங்க வாசிக்கணும் நான் விரும்புகிறேன். ஆமென். லூக் சாப்டர் 12 12ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுவீனா? ஹல்லேலூயா. அங்க 34ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. உங்கள் அறைகள், உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும், தங்கள் எஜமான் கல்யாணத்துல வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமென். இங்க என்ன சொல்றாருங்க? உங்க இருதயம் எங்க இருக்கிறது? Where is your heart? Is your heart always controlled by artificial intelligence? எல்லாத்துக்கும் AI போறீங்கன்னா it means you are not controlled by God. Amen. அவர் சொல்றார், தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுங்க? ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான்னா தன் எஜமான் எப்ப வர்றாரு, ஏதோ வெளியே போயிருக்கிறாரு, கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு, அப்ப எப்ப வருவாருன்னு தெரியாது. ஆனா வருவாரு. அவனுக்கு என்ன, அவன் டைம் சொல்லிட்டு நான் போறேன்ப்பா, நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போவார். பட் இட் டசன்ட் ஸ்பெசிபிக் தி டைம். ஹல்லேலூயா. அதனால அந்த உண்மையான ஊழியக்க வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய எஜமானுடைய வருகைக்காக காத்திருப்பான். அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது, ஆனா வருவதற்காக காத்திருப்பான். அவன் எப்படி காத்திருப்பாங்க? வந்து கதவை தட்டுன மாத்திரத்துல இங்க சொல்லுது, உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்க. லைக் தட் மேன். தன் எஜமானுக்காக காத்திருக்கிற மனுஷனா எந்த மனுஷன் இருக்கிறானோ அதற்கு ஈக்குவலண்டா ஒப்பாக the coming of the Lord நீங்க காத்திருங்க. ஏமா நீங்க சொல்லுது, எஜமான் வரும்போது விழுத்திருக்கிறவர்களை காணப்படுகிற ஊழியக்காரர் பாக்கியவான்கள், அவரை கட்டி கொண்டு அவர்கள் பந்தி இருக்க செய்து சமீபமா வந்து அவர்கள் ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தினாலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியர்கள் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டை எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே, அப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். So today as the new beginning is coming, hallelujah, I want to challenge உங்ககிட்ட ஒரு சவாலாக வைக்கிறேன். Are you prepared for the coming of the Lord? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? விழித்து இருக்கிறீங்களா? அவர் இன்னைக்கு இப்ப கூட இந்த இரவுல கூட அவர் வர முடியும். ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டார், அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வருவதாக அவர்கிட்ட சொல்லிட்டாராம். அவரை எங்க பிரகடனம் பண்ணிட்டாரு, யூடியூப்ல எல்லாத்துலயும் அவர் வரப்போறார், இயேசு வரப்போறாருன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு தான் 23ஆம் தேதி வரப்போகிறது. ஹல்லேலூயா. we don't know, பட் கர்த்தருடைய வசனம்னு சொல்லுது, அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் இன்ன நேரத்துல அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்தினாலாவது வருவாரு. வரும்போது அவர் என்ன பார்க்கிறார்? அவர் எதை எதிர்பார்க்கிறாருங்க? அவங்க ஆரம்பத்துல விழித்திருந்தது போல அந்த 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமத்திலும் விழித்திருக்கிறவர்களாக அவர் பார்த்து ஆயத்தமா இருக்கிறாங்களா? இயேசுடைய வருகைக்காக காத்து இருக்கிற அவங்க இருதயத்துல ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், ஒரு ஏக்கத்தோட, ஆண்டவரே எப்போ வருவீர் ஆண்டவரே, மாரநாத்தா வாரும் ஆண்டவரே என்று அவருக்காக காத்து இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற என்ன சொல்றாருங்க? ஊழியக்காரர் பாக்கியவான். they are blessed. இயேசுடைய உதட்டிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, they are blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்து வருவான் என்று வீட்டை தெரிந்திருந்தால், திருடன் இப்ப நேரம் வருவான் வீட்டு எஜமான் தெரிந்தா என்ன பண்ணுவான்? அவன் தூங்க மாட்டான், விழித்திருப்பான். he'll prepare himself. திருடனை மேற்கொள்வதற்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்வான். அதே போலதான் ஆண்டவர் சொல்ல, அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். Are you prepared? இரவுல உங்களுக்கு முன்பாக ஒரு கொஸ்டின், are you prepared? ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க இருதயம் ஆயத்தமா இருக்குதா? லூக்கா 21 எழுதி இருக்கிற லௌகீக இன்பத்தினால
நீங்க நிறைந்திருக்க கூடாது. You shouldn't have anything attached to the world. You should be separated for God. Hallelujah. Hallelujah. உங்க இருதயம் எங்க இருக்கிறதுங்க? Is it upon Jesus or the things of this world? இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய பணக்காரன், இன்னும் அதை பண்ணுமா? If you have a chance, கர்த்தர் கொடுப்பார்னா கொண்டாடுங்க, சம்பாதிங்க, கட்டுங்க, வாங்குங்க. There is nothing wrong in it. But the end of the day, is your heart prepared to welcome Jesus? ஆண்டவரே வாங்க, I'm ready ன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் வந்து உண்மை உத்தமமான ஊழியக்காரன் உங்களை என்னை பார்த்து சொல்லுவாரா? அவர் என்ன சொல்றாருங்க? ஹல்லேலூயா. எஜமான், வீட்டுக்கு எஜமான் எப்படி இருப்பாங்க? தன் எஜமான் திருடன் வருகிறது தெரிஞ்சிருந்தா அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். Are you prepared? Are you ready to meet Jesus? Are you ready to invite Jesus? Are you ready? கொஞ்சம் கஷ்டமான செய்தி தான், கஷ்டமான கேள்விதான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நாம சொல்றது ரொம்ப சுலபம். நாம ஒன்று கொண்டு வரல, ஒண்ணு கொண்டு போக போறதில்லன்னு சொல்றது ஈஸி. ஹல்லேலூயா. ஆனா உலகத்துல இருக்கிறோம், நிறைய காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நிறைய காரியங்கள் நம்ம பிரஷர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. You cannot deny it. நம்முடைய வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக there is so much pressure in you and me. அது நடுவுல தான் you should make a deliberate choice to prepare yourself for the coming of the Lord. Amen. Hallelujah. நீங்க யாரும் கொண்டு போக முடியாது. உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் கணக்கு ஒப்பு வைக்கணும். Amen. Hallelujah. லோத்தையும் குடும்பத்தையும் கொண்டு போவார். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால் God didn't avoid it. Hallelujah. So it's upon you. It depends upon you. Hallelujah. அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை I just want you to read to James. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். நீங்க 1ல இருந்து வீட்டுல அப்புறமா படிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்க படி. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருவாழும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. The coming of the Lord is at hand. தயவு செய்து இது முடிஞ்ச பிறகு படிங்க, திருவசனத்தை படிங்க. Hallelujah. May God bless you. God be with you. Amen. Let God உங்க இருதயங்களை தேவன் இந்த உணர்வுள்ள ஆவியை கொடுத்து உங்களை பலப்படுத்துவாராக. Hallelujah.